கிம் ஜாங் உன்னை தூக்கும் ட்ரம்ப். டீகேபிடேஷன் வெறியில் அமெரிக்கா. அடுத்த டார்கெட்டில் வடகொரியா. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது போர் புரிந்து வருகிறது. முதல் நாள் போரிலேயே ஈரான் அதிபர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில்தான் அமெரிக்கா தற்போது டீகேபிடேஷன் யுக்தியை கையில் எடுத்து செயல்பட்டு வரும் நிலையில் ட்ரம்பின் அடுத்த டார்கெட்டாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னாக இருக்கலாம் என்ற திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை தொடங்கி தீவிரமாக தாக்கி வருகிறது. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த போர் 11வது நாளாக இன்று தொடர்ந்து வருகிறது. அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக உள்ள சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட பல மத்திய கிழக்கு நாடுகளை ஈரான் தாக்கி வருகிறது. இதனால் போர் இப்போதைக்கு முடிய வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. இருப்பினும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து முதல் நாளே ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனியை கொன்றுவிட்டது. இவர்தான் ஈரானின் முக்கிய லீடராகவும் அமெரிக்காவுக்கு அடிபணியாமலும் செயல்பட்டு வந்தார். அவரை குறிவைத்து முதல் நாள் போரிலேயே தீர்த்து கட்டிவிட்டது அமெரிக்கா, இஸ்ரேல். இருப்பினும் போர் தொடர்ந்து வருகிறது. அயதுல்லா அலி கமேனி பிப்ரவரி கடைசி நாளில் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு முன்பாக கடந்த ஜனவரியில்தான் அமெரிக்க படை வீரர்கள் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா ஃப்ளோரஸ் ஆகியோரை அந்த நாடு புகுந்து கைது செய்தார் ட்ரம்ப். இவர்கள் 2 பேரும் தற்போது அமெரிக்காவின் சிறையில் உள்ளனர். இந்த நிலையில்தான் தற்போது இணையதளங்களில் கிம் ஜாங் உன் தொடர்பான மீம் வீடியோக்கள் ஆக்கிரமித்துள்ளன. அதாவது, வெனிசுலா ஈரானை அமெரிக்காவால் தாக்க முடியும், ஆனால் வடகொரியாவை ட்ரம்பால் தொட முடியுமா என்று இணையவாசிகள் பலரும் கூறி வருகின்றனர். அது மட்டுமின்றி ஏவுகணை ஏதாவது இந்த பக்கம் வந்துச்சு, நான் அணுகுண்டை வீசுவேன் என மீமுகள் பரவி வருகின்றன. அதேபோல் விளையாட்டு சாமான் வைத்துக்கொண்டு எவ்வளவு நாள்டா வெயிட் பண்றது, யாராவது என் கூட விளையாட வாங்கடா என்றும் என்னை அமெரிக்கா கேவலப்படுத்துவது போல் VPN பயன்படுத்தி போஸ்ட் போடு, அதை காரணமாக கூறி அமெரிக்காவை தாக்கலாம் என்று பல மீம்கள் இணையதளங்களில் நிரம்பி கிடக்கிறது. இதனை பார்க்கும் நெட்டிசன்களும் இவர் உண்மையிலேயே மண்டை கோளாறு பிடிச்சவர்தான், அமெரிக்காவை சீண்டினால் அணுகுண்டுதான் கையில் எடுப்பார் என்று கமெண்ட் போட்டு வருகின்றனர். இப்படியான சூழலில்தான் வெனிசுலா ஈரானை தொடர்ந்து அமெரிக்காவின் அடுத்த டார்கெட் உண்மையாகவே வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தானா என்பது தொடர்பான பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் டொனால்டு ட்ரம்ப் தற்போது டீகேபிடேஷன் யுக்தியை பயன்படுத்தி எதிரி நாடுகளை அழித்து வரும் நிலையில் அதே பாணியில் கிம் ஜாங் உன் டார்கெட் செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் வடகொரியாவை எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவின் பரம எதிரியாக உள்ளது. அதேபோல் அமெரிக்காவின் மிரட்டல் காரணமாகவே வடகொரியா அணு ஆயுதம் மற்றும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை உற்பத்தி செய்து வைத்துள்ளது. குறிப்பாக அண்டை நாடுகளாக உள்ள தென்கொரியா, ஜப்பானுடன் வடகொரியா தொடர்ந்து மோதி வருகிறது. ஏவுகணை சோதனைகளை எல்லையில் மேற்கொண்டு அச்சுறுத்துகிறது. இதனால் தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளது. அமெரிக்காவின் ராணுவ வீரர்கள், கடற்படை வீரர்கள், விமானப்படை வீரர்கள் தென்கொரியாவில் உள்ளனர். வடகொரியாவிடம் இருந்து தென்கொரியாவின் பாதுகாப்பை உறுதி செய்ய அமெரிக்கா சார்பில் ராணுவ தளம், விமான தளம், கடற்படை தளம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகளுடன் மட்டுமே நெருக்கமாக இருக்கும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பிற நாடுகளுடன் நட்பு பாராட்டுவது கிடையாது. குறிப்பாக அமெரிக்காவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார். இதற்கிடையேதான் வெனிசுலா ஈரானை தொடர்ந்து ட்ரம்பின் பார்வை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை நோக்கி செல்லலாம் என்று கூறப்படுகிறது. உலகிலேயே சக்தி வாய்ந்த தலைவராக மாற வேண்டும் என்ற வெறியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செயல்பட்டு வருகிறார். அமைதிக்கான தலைவர் என்று மாறுதட்டி கொண்ட ட்ரம்ப் தற்போது தனக்கு பணியாத நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவது, வரிகளை விதிப்பது உள்ளிட்டவற்றை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கடந்த ஜனவரியில் அமெரிக்க படையால் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு தற்போதைய போரில் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டுள்ளார். இந்த நடவடிக்கைகள் ட்ரம்பின் ஆதிக்க மனப்பான்மையை வெளிக்காட்டுகிறது. இருப்பினும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை ட்ரம்ப் தொட்டால் நிச்சயம் அது பெரிய போராக மாறலாம் என்கின்றனர் சர்வதேச அரசியல் நிபுணர்கள். இந்த விவகாரங்கள் பற்றி தென்கொரியா தலைநகர் சியோலை சேர்ந்த தேசிய பாதுகாப்பு சார்ந்த நிறுவனத்தின் ஆய்வாளர் கோ மியாங் ஹியூன் தி யூரேஷியன் டைம்ஸ் பத்திரிகையிடம் கூறுகையில், தலைவரை காப்பதுதான் எல்லாவற்றிலும் காட்டிலும் மிகவும் முக்கியம் என்பது வடகொரியாவின் தலையாய கொள்கை. இப்படியான சூழலில் அமெரிக்காவின் தற்போதைய நடவடிக்கையில் வடகொரியாவில் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பயம் அந்த நாட்டில் உணரப்படுகிறது என கூறியுள்ளார். இது தொடர்பாக தி யூரேஷியன் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டு அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இப்போது ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டுள்ளது. இது அமெரிக்காவின் வலிமையை காட்டுகிறது. இந்த அதிரடி நடவடிக்கைகள் அமெரிக்காவை எதிர்க்கும் பல நாடுகளின் தலைவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
ஏனென்றால் அமெரிக்கா இப்போது டீகேபிட்டைசேஷன் யுக்தியில் செயல்பட்டு வருகிறது. டீகேபிட்டைசேஷன் என்பது தமிழில் தலை துண்டிப்பு என்று பொருள்படும். அதாவது அமெரிக்கா தன்னை எதிர்க்கும் நாட்டின் தலைவரை கைது செய்வது அல்லது கொல்வது என காலி செய்கிறது. இது பற்றி வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையாளர் டேவிட் இக்னேஷியஸ் கூறுகையில், அமெரிக்கா தற்போது டீகேபிட்டைசேஷன் என்ற யுக்தியை போரிடும் முறையாக உருவாக்கி வருகிறது என்றார். அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் இத்தகைய செயல் ஒன்றும் புதிதல்ல. இதற்கு முன்பு லிபியா தலைவர் முனாவர் கடாஃபி மற்றும் ஈராக் அதிபர் சதாம் ஹுசைன் உள்ளிட்டவர்களை அமெரிக்கா கொன்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.